வணக்கம் சுமதி சமையல். இப்போ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோம்ப்பா. அது உளுந்தை வச்சு, கருப்பு உளுந்தை வச்சு நான் செஞ்சுருக்கேன். கருப்பு உளுந்து கவுனி அரிசியை வச்சு செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன்ப்பா. கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு உளுந்து போட்டுக்கலாம். அதே அளவில் இன்னொரு கப்பு எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு உளுந்து போட்டிருக்கோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரலையும் வறுத்துக்கலாம். நான் உடைச்ச உளுந்து போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் உடைக்காத உளுந்து போட்டாலும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்து போட்டாலும் போட்டுக்கலாம். இது உடைச்ச இந்த உளுந்து போட்டால் நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்து கண்ணு, அதனால் நான் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு வெள்ளை உளுந்து தேவைப்பட்டுச்சுன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுப்பா. நல்லா வாசம் வந்துருச்சு. நீங்கள் உளுந்து கடையில் வாங்கினீங்கன்னா வாங்கி கழுவி காய போட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வருங்கப்பா. அப்படியே போட்டு வறுத்துறாதீங்க, தூசியெல்லாம் நிறையா இருக்கும். அப்படியே போட்டு வறுத்துறாமல் கொஞ்சம் கழுவி காய போட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வருங்க. கவுனி அரிசி ஒரு கப் வச்சுருக்கேன்ப்பா. அதுவும் கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பச்சரிசி போட்டு வறுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த அரிசி இருந்தது, அதனால் நான் போட்டு வறுக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லா சத்தானது, அதனால் நான் இதை போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை அரிசி போட்டு வறுத்துக்கணும்னா பச்சரிசி போட்டுக்கோங்க. புழுங்கல் அரிசி வேண்டாம், பச்சரிசி போட்டு வறுத்து. இல்லை பச்சரிசி பிடிக்கல, எனக்கு சேராதுன்னு சொல்லி சுகர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் புழுங்கல் அரிசி போட்டு வறுத்துக்கோங்க. ஏதோ ஒரு அரிசி போட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் எடுத்து கொட்டிட்டு பார்த்துக்கலாம். சுக்கு அதோட போட்டுக்கிறேன்ப்பா. தனியாக போடலை, சுக்கும் அதோட போட்டுக்கிறேன். ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு வறுத்துக்குவோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வெளியில் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அது தனியாக போட்டு அரைக்க முடியாது இல்லையா. இந்த ஒன்றை போட்டு அரைச்சி வச்சுருச்சிங்கன்னா அதுங்க வெந்நீர் கொதிய வச்சு சால்ட்டு வேணால் சால்ட்டு போட்டுக்கலாம், சுகர் வேணால் சுகர் போட்டு காலையில் டெய்லியும் குடிச்சிக்கலாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி செஞ்சுக்கலாம். அதனால தான் இளம் குப்பை எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். அது மாதிரி போட்டு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். முன்னாடி பாருப்பா, அரிசி முன்னாடி போட்டதுக்கும் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். இந்த பதம் வேணும். இந்த பதத்தில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம். எடுத்து இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பொரியாமல் இருக்குது, பொரியட்டும். கருப்பு கவுனி அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா. இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். அரிசி கவுனி அரிசி, ஏலம், சுக்குரு எல்லாம் ஒன்றா வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதை ஒன்றா கொட்டி எடுத்துக்குவோம். கொட்டி இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி தாம்பளத்தில் ஒரு தட்டில் எதுலையோ கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் எதுலையோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பினோம்னா அது ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டம்ளரில் ஒரு டம்ளருக்கு தண்ணி கொதிய வச்சு சாப்பிட்டுக்குச்சுங்களேன். நல்லா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. பிள்ளைங்க எல்லாம் தனியாக இருக்காங்க, அதனால் நம்ம பார்த்து எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாதுல்ல, ஹாஸ்டல் சாப்பாடு. இது இந்த கஞ்சி குடிச்சிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அதனால் இது மாதிரி வச்சு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பி சாப்பிட சொல்லுங்கள். கஞ்சி வைக்கிறேன்ப்பா. கஞ்சி வைக்கிறதுக்காக ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். பிள்ளைங்களுக்காக தான்ப்பா நான் செய்கிறேன். நம்மளாக வச்சோம்னா சுடு தண்ணி நல்லா கொதிய வச்சு பவுடரை கொட்டி கிண்டி விட்டுக்கலாம். அதுங்களுக்கெல்லாம் அவ்வளோ தெரியாதுல்ல, பக்குவம் தெரியாதுல்ல. அதுக்காக இந்த டம்ளரில் 3 டம்ளர், 2 டம்ளர், 1 டம்ளர் அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 3 டம்ளர் ஊற்றிருக்கேன், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். இதை நல்லா கலக்கிடுவோம். இது மாதிரி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிஞ்சாவே போதும்ப்பா. அவங்கவுங்க டம்ளர் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எப்படியே
விட்டுட்டிங்கன்னா அப்படியே கட்டிப்பட்டு போயிடும். அதனால் விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கப்பா. சும்மா ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க போதும், ரொம்ப வேண்டாம். போட்டுட்டு கிண்டிகிட்டே இருங்க. இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளே பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு பாருங்களேன். இது மாதிரி பபிள்ஸ் வந்துருச்சுன்னா கஞ்சி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் இப்படியே உப்பு போட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் போட்டேனுங்களா, ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு ஸ்வீட் ரொம்ப தேவையில்லை, அதனால் போட்டிருக்கேன். வேணும்னா நான் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. போட்டு கிண்டிக்குங்க. தேங்காய் பூ வீட்டில் இருந்தால் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க தேங்காய் பூலாம் அங்கெல்லாம் கிடைக்காது. அதனால் பால் இருந்ததுன்னா பால் ஊற்றி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா சும்மாவே சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டு இருக்கும். ஏலம் சுக்கு போட்டு ஆட்டியிருக்கோம்ல, அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் செஞ்சுக்கோங்க. கஞ்சி ரெடி ஆகிடுச்சுப்பா. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.